அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களுக்கு மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மச்சிட்டேன். சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் முடித்த பிறகு நாங்கள் எங்கே போனோம்னா 10 ரூபா கடைக்கு போனோம். 10 ரூபா கடை தான் இப்போ பேர். 10 ரூபாய்க்கு எந்த பொருளுமே அவ்வளோவா விற்கிறதே இல்லை. 10 ரூபா பொருளெல்லாம் இப்போ 15 ரூபா 20 ரூபா ஆகிடுச்சு. அங்கே வந்து செராமிக் ஜாடி, அதுக்கு அடுத்தது இது மாதிரி உண்டியல் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்டியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃப்ளவர் வாஸ் வந்து 70 ரூபா. அதுக்கு அடுத்தது ஒரு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான பொருட்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிருந்தேன். 150 ரூபாய்க்கு பேண்ட்டிங்க நான் வந்து பார்த்துருந்தேன். அதனால் அங்கே வாங்க போயிருந்தேன். அந்த 200 ரூபாய்க்கு நான் லெகின்ஸ் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பர்பிள் கலர் போட்டிருக்கு. அது நல்லாவே இல்லை. நான் ஒயிட்டு தான் எடுக்கலான்னு இருந்தேன். அப்புறமா பர்பிள் கலர் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த பேண்ட்டை போட்டால் நல்லாவே இல்லைங்க அந்த லெகின்ஸு. அதனால் நான் ஒரே அலை பிடிச்சி சாமை கூட்டிகிட்டு நான் இந்த கடைக்கு போயிருந்தேன். ஒரு 2 பேண்ட் வந்து எடுத்தேன். எனக்கு பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா பேர் வந்து சொல்லக்கூடாது சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1000 ருபீஸ் கிட்டே கொடுத்தாங்க. உனக்கு ட்ரெஸ் வேணுன்னா எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷாப்பிங் ஹால் வந்து போடுவேன்ல, அப்போ வந்து காட்டுறேன். இதெல்லாம் 150 ரூபா தாங்க. இந்த பேண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஒயிட்டு பிளாக் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. இது மாதிரி பேண்ட் எல்லாமே 150 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அதுக்கடுத்து டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ்க்கெல்லாம் விற்கிறாங்க. நோ பார்க்கிங்களா? பார்க்கிங் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ சிரிப்பு இல்லை, ஃபஸ்ட்டு பண்ணேன் அது மாதிரி. 600 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்ததுக்கு அது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு அது வாங்கி கொடுத்துருக்கலாமா, அது 800 சில்லறமா வந்துச்சு. இன்னைக்கு 600 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். இப்போ லோரிக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன். என் வீடு போதும். என்ன சொன்னேன்னா, இப்போ இங்கே பாருங்கண்ணா, நாங்கள் ரோட்டில் நின்றுருக்குறோம். ரோட்டில் போகிறவங்க ஏதாவது ஒரு மாடியில் இருந்து இப்போ க்ளோரி என்னையும் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்காது. அவங்க தான் நினைப்பாங்கண்ணா, இப்போ இந்த பையன் ஏதோ பண்ணிட்டான் பொழுது, இந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட அவ்வளோ சாரி கேட்குது, மன்னிப்பு கேட்குது. ஆனால் இவன் பாரு அப்படி கல் நெஞ்ச மாதிரி உட்காந்துருக்குறான் அப்படின்னு வந்து அங்கேருந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக தெரியுமா, இந்த மாதிரி ரேக் வாங்கி தர சொல்லி நான் கேட்டுனுக்குது. நான் முடியாது. 800 ரூபாய் 900 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு. அதுக்கு எனக்கு ரேக் வாங்கி கொடுத்தா என் வீடு அழகாயிருக்கும். வீடு இல்லை, நான் சொல்கிறேன் உண்மை. ஏதாவது என்னென்னா இக்கரை கேட்குற பச்சை தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா போன வாட்டி செயின் எல்லாம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதமும் 500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அந்த 500 ரூபாவை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சரி இப்போ 500 ரூபாய் கொடுக்க போகிறேன். நான் அம்மாட்ட கொடுத்துட்றேன் காசை. என்ன தெரியல, மாதம் அக்காவுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்மா. கொடுத்துட்டேன். அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போனோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, அண்ணா நகர் சைடு வந்து இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். நான் போன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதே மாதிரி நம்ம போயிருக்குமே அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய்கறிகள் எல்லாமே கவரில் போட்டு நல்லா சூப்பராக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் வெளிநாட்டில் இந்த மாதிரி பேக் பண்ணி விற்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. வெளிநாட்டிலலாம் இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறோம்ல, இந்த பப்பாளி, தர்பூசு, அதுக்கு அடுத்தது கோஸு, கருணக்கிழங்கு, அதுக்கு அடுத்தது பூசணிக்காய், இதெல்லாமே பேக் பண்ணி நமக்கு வந்து விற்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. காய்கறி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு என்னென்னா இதோடைய ரிவ்யூலாம் நாங்கள் ஆனஸ்ட்டு ரிவ்யூ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து காய்கறி வந்து அன்றைக்கி நாங்கள் விலை விசாரித்தோம். எனக்கு வாங்கும்போதே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே அப்படி வந்து தோணுச்சு. ஆனால் நான் இன்னொரு கடைக்கு போயிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எழுதிட்டு வந்திருக்கிறேன்.
அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லிட்டேன், சாம் வந்து சொல்லுவாருன்ட்டு. அது இன்னுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போனனால எங்களால் இதில் வந்து போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குறைவான காய்கறிகள் எங்கே கிடைக்கும் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. வெங்காயம் எல்லாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 98 ரூபா போட்டிருந்தாங்க. கிரே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்கனைசேஷனுக்கு ஐட்டமான பொருட்கள்லாம் விற்க மாட்டாங்க. நம்மளுக்கு மளிகை ஜாமான் அப்புறமா காய்கறி இது எல்லாமே நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அன்றைக்கி நாங்கள் போகும்போதே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து இதை கிரே சூப்பர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு வேலை. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். கிளம்பி நான் எங்கே போகிறோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாண்டி அண்ணா கடை, அண்ணாச்சி கடைக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அண்ணா கடையில் தான் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட காய்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே தான் போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரில, ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு. எப்பா இந்த ரோடே சரி கிடையாது. இந்த ரோடு சாமி செட் ஆகாது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால எங்கள் பாண்டி அண்ணா கடையில் போயிட்டு லிஸ்ட்டு கேட்போம். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம லோக்கல் ஷாப்பில் எவ்வளோ ரேட் வருதுன்ட்டு எழுதலாம். ஓகேவா. நம்ம போய் கேட்டு எழுதிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். 412 ரூபாய் பில்லு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் சேட் ஆகிட்டேன். பார்க்கலாம், செக் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோங்க, ஞாபகம் இருக்காங்க ஒரு வாட்டி. இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம் நம்ம. இங்கே அந்த இது மீன் கடை ஷாப் இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. இங்கே தான் வருவானா ஜோசப்பு, குருவெல்லாம். என்னப்பா இது? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஐயோ பாவம் எல்லாம். வளர்க்குற மீன். நான் நான்வெஜ்ஜே எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஓ கியூட். யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதை பாருங்க, இப்படி ஏறி போறாங்க, அப்படி ஏறி போறாங்க, எல்லாம் இடிக்கதான் செய்யும். அப்புறமா அவன் இடிச்சுட்டா இவன் இடிச்சுட்டான்னு சொல்றது. ஒரு சிக்னல் நிக்க மாட்டேங்கிறாங்கப்பா ஜனங்க. மெட்ரோ எவ்வளோ ஹைட்டா கட்டிடுறாங்க பாத்தீங்களா, அப்படி பண்றாங்க. கிரீன்ஃபீல்டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அங்கே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கா பாருங்க. எப்படி இருக்கு. நானும் சொன்னேன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களை கூப்பிடுங்க. சும்மா வேடிக்கை பார்க்கதா எப்படி இருக்கு. எஸ்ஆர்பி தெரியாது. புளியாந்தோப்புல இருக்கா. நான் வந்து யார் யார் பிளாட் பார்த்திருக்கேன், ஹேமாமாத் பார்த்திருக்கேன், கார்த்திகா அக்கா பார்த்திருக்கேன். வேற யாரு பார்த்திருக்கோங்க. கார்த்திகா அக்கா சூப்பரா இருக்கும். காசா கிராண்டு அந்த சைஸ் மாட்டி விட்டாங்க. சர்ச்சுக்கு போறாங்க. நான் வந்து சிபிஎம் சர்ச் இருக்கு. இந்த இதான் குடோன். இதெல்லாம் நேற்று க்ளோரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருந்துச்சு. அதுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் ரீப்ளே மீ, ஐ எம் வெரி சேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி ஏதோ எமோஷன்லாம் போட்டுருக்கு. அதாவது அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட சப்போர்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட
அதான் விளக்கங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். நல்லா படிச்சுட்ருக்கேன். ஒன்று நேரம் ரிப்ளை பண்ணேன். தக்காளி மாரி ஒரு தக்காளி. அங்கே வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் 98 ரூபா வெங்காயம். இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 8 மணிக்கு தான் வந்தோம். சாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரதர் மீட்டிங் இருக்குது எங்கள் சர்ச்சில், அதனால் கிளம்பி போயாச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் பொருள் வைக்கணும். 2 கடையிலுமே விலை விசாரிச்சுட்டு வந்தாச்சு. அது வந்து எக்ஸ்பிளைன் வந்து சாம் வந்து பண்ணுவார். சரியா, மூச்சடிக்குது. சாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் இப்போ வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்ட்டு இப்போ நான் வந்து காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு அப்படி காட்டுறேன். எங்கள் வீட்டில் லைட்டு வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. தயிர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு அடுத்தது மஷ்ரூமு, காய் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தான். அப்புறமா இந்த புசினிங்காவை வைக்கணும். கத்திரிக்காவையும் வைக்கணும். அதுக்கு அடுத்தது இது வெண்டைக்காவையும் வைக்கணும். பச்சை மிளகாவையும் வைக்கணும். ஓகே, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கு அடுத்தது பூசணிக்காய், மஷ்ரூம், தயிர் பாக்கெட், இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் இப்போ எடுத்து வைக்கணும். வச்சுட்டு வரேன். பொருள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறமா இந்த மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு தான் இருக்குது. இதையும் நம்ம எடுத்து வைக்கணும். கழுத்து சரியான வலி, 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால் கழுத்து இடுப்பெல்லாம் செம்மையாக வலிக்குது. ப்ளஸ் வந்து ஆரி ஒர்க் வர பண்ணுறோம், அதுவும் கழுத்து ரொம்ப வலிக்குது. எனக்கு என்ன தெரியல, இந்த கழுத்து இந்த கண்ணெல்லாம் சரியான வலி. ஆரி ஒர்க்குனால கூந்து பார்க்குறோமா, பவர் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் ஆரி ஒர்க் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னுடைய கழுத்தே பின்னாடி வீங்கி போய் தான் இருக்குது. 2 வீலரில் போகிறனாலும் பேக் பெயின், கழுத்து வலியெல்லாம் வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம வேலையே 2 வீலர் தான். அதுக்கு அடுத்தது ஆரி ஒர்க்கு போடுறதுனாலையும் கழுத்து வலி வந்தது. நைட்டு தான் எப்போயுமே நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணுவேன். 1 மணிக்கு உட்காருவேன், 3 மணிக்கு முடிப்பேன். இப்போ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பகலில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் குழம்பு வச்சு, நாளைக்கு வந்து நைட்டே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நைட்டே ஆரி ஒர்க் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு பகலில் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருகிறேன். நான் உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சாப்பாடு இருக்குது, தயிர் சாதம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னாரு. நான் என்ன பண்ண போகிறேன்னா பெப்பர் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். எனக்கு பெப்பர் உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது செய்யலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குல்ல, ஊட்டி உருளைக்கிழங்கு. இதை வந்து தண்ணியில் ஊற போட்டுருவேன், அப்போ தோலெல்லாம் நமக்கு நல்லாயிடும். எதில் இந்த தண்ணி வருது கசியுது? தக்காளி ஏதாவது நசுங்கி போயிடுச்சா? ஓகே, கிழங்கு ஓகேவா. அதனால் உருளைக்கிழங்கு போயிட்டு நான் ஊற போடணும். மஷ்ரூம் ரைஸ் தான் செய்யலான்னு இருந்தேன். சாம் வந்து மஷ்ரூம் வேண்டாம்மா, சாப்பாடு இருக்குது, இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ணு, நம்ம அதுவும் கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போல்லாம் சாப்பாடு கம்மி பண்ணிட்டாரு, சுகர் கம்மி பண்ணுறாரு, எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு உடம்பு குறைக்கணுன்ட்டு சாம் வந்து முயற்சி பண்ணிருக்காரு. அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையவே ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பொருட்கள் வாங்கி கொரியர் அனுப்புகிறோம். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தம்பி உங்கள் தங்கச்சி போனால் எப்படி, அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை கொரியர் பண்ணுறோம். அதுக்கு சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துடணும், ட்ராவலும் நீங்கள் கொடுத்துடணும். ஓகே, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியாவிலேருந்து எந்த பொருட்கள் வேணாலும் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். தேங்க்யூ ஸோ மச், பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை